வாய்ப்புண்ணு குடல் புண்ணு ஆற்றுறதுக்கும் ஜீரணத்தை எளிதாக்குறதுக்கும் நம்மளுடைய கெட்ஸ் பாக்டீரியா வயிற்றில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிகரிக்க செய்து கெட்ட பாக்டீரியாக்கள் அழிக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த குருபாகம் எங்கள் பாட்டி காலம் தொட்டு பயன்படுத்தக்கூடியது. ஸோ என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது கூட சேர்த்துறதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்களா. சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் கஞ்சி வடித்து ரேஷன் பச்சரிசியில் இதோ சிவராத்திரியை முடிச்சுட்டு நான் அந்த பள்ளையம் தயாரிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பள்ளையத்தை கடைஞ்சி இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ யாருக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது? பவுனம்மாக்காக. ஸோ இதில் எப்படி நம்ம நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரியை கொண்டாந்துருக்கோம், ஜீரணத்தை சீராக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கூடுதல் தகவல் என்னென்னா உடல் கழிவும் சேர்த்து அகற்றப்படும். எப்படின்னு பார்த்துடலாங்களா. இப்போ தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சரிங்களா வச்சு அரைச்சிருக்கிறோம். நாட்டு ரக மஞ்சள் தூள், இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய் தோல் நீக்குனது.